தயை கூர்ந்து தங்கள் புதல்வியை தாங்கள் இருவரும் மன்னித்து வழி அனுப்புங்கள். ஏனென்றால் இனி நான் இவ்வையக்கம் உள்ள வரை தவம் புரிய போகிறேன். தவறிழைக்காதீர்கள் கன்யாகுமரி. சிவன் வரும் வரை காத்திருங்கள். காலம் அனைவரை விடவும் சக்தி வாய்ந்தது. தேவரிஷி எந்த தயக்கமும் இன்றி அனைத்தையும் செய்யக்கூடியவர். இன்று அவரை தன்னிலை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார். குற்ற உணர்ச்சியால் சிதைந்து விட்டார். சிவசக்தியின் முன்னிலையில் இப்பொழுது காலம் சற்றும் கருணையின்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. உத்தேசத்திற்கு செவிசாய்க்கும் தாங்கள் அதை நிறைவேற்றுங்கள் என்று எந்த சிவசக்தி கால சக்கரத்திற்கு அப்பாற்பட்டவர்களோ அவர்கள் காலத்தை விட வேகமாக செல்ல இயலவில்லை. இப்பொழுது நடக்கும் இந்த போட்டி சிவசக்திக்கும் காலத்திற்கும் இடையிலானது. கன்னியாகுமரியிடம் முதலில் யார் செல்வார்? இன்று மகாதேவர் இவ்விடம் வராவிட்டால் பிறகு இந்த கன்னியாகுமரி சிவன் மீது ஆணையாக கூறுகிறேன், என் வாழ்நாள் முழுவதும் இங்கு சிவனை எண்ணி தவம் புரிவேன். அதன் பிறகு மகாதேவர் என் நிலையிலும் என் தவத்தை கலைக்க கூடாது. இது நான் என் காதல் மீது ஆணையாக கூறுகிறேன். மகாதேவா, இப்பிரபஞ்சம் அழியும் தருணம் வரும் பொழுது எனக்கு பதிலளிக்க வாருங்கள். தாங்கள் ஏன் என் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. வேண்டாம். பொறுத்திடுங்கள் கன்னியாகுமரி. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. தேவி கன்னியாகுமரி, சிவசக்தி. தேவி கன்னியாகுமரி, கண் திறந்து பாருங்கள். தங்கள் சிவன் வந்திருக்கிறேன். மகாதேவா, கண் திறந்திடுங்கள். தேவி, தங்களை விவாகம் செய்ய விரும்புகிறேன். கண் திறந்து பாருங்கள். தாங்கள் சக்தியின் ரூபம், எனது வடிவமாவீர்கள். தங்களுக்கு முன்பே விவாகம் நடந்தேறிவிட்டது. மகாதேவா, எழுந்திருங்கள். அன்னையே பார்வதி, எங்கள் புதல்வி தங்கள் ரூபமா? ஆம். அதனால்தான் மகாதேவரின் சிலையை பார்த்த மறுகணம் அவர் மீது காதல் வயப்பட்டார்கள். மகாதேவா, மகாதேவா, சக்தி எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, மகாதேவரை நான் காதலிப்பது நிச்சயம். மகாதேவரை நான் காதலிப்பது நிச்சயம். மகாதேவா, அவ்வாறென்றால் தாங்கள் ஏன் முன்பே வரவில்லை? தங்களுக்கும் எங்கள் மகளுக்கும் விவாகம் நடந்திருக்கும். அதோடு நாங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் செய்த தாய் தந்தையாக கருதப்பட்டிருப்போம். மாப்பிள்ளையாக மகாதேவரும் மகளாக ஆதிசக்தியும் கிடைத்திருப்பாள். ஆனால் இப்பொழுது நாங்கள் மிகவும் துர்பாகியசாலியாகிவிட்டோம். எங்களது புதல்வி இங்கு நிரந்தரமாக தவம் புரிய துவங்கிவிட்டாள். கண் விழித்து பாருங்கள். தாங்கள் இவ்வாறு செய்யக்கூடாது. மகாதேவா, தாங்கள் தேவி பார்வதியுடன் இணைந்திட வேண்டும்.
சக்தியின் ரூபம் சக்தியோடு இணைந்திட வேண்டியது அவசியம். ஏனெனில் சிவனும் சக்தியும் அதன் பின்பே பூரணம் பெறுவார்கள். ஆகவே தேவி கன்னியாகுமரி, தாங்கள் கண் திறந்தாக வேண்டும். தாங்கள் கண் திறந்தாக வேண்டும். மகாதேவா, நான் உரைத்தது கேட்கவில்லையா? அசுரகுரு, வாழ்த்துக்கள் அசுரகுரு. தாங்கள் திட்டத்தை கூறாமல் சென்றீர்கள். ஆயினும் தாங்கள் சென்ற காரணத்தை நான் அறிந்தபோது தங்கள் மீது எனக்கிருந்த மரியாதை அதிகரித்து விட்டது குருதேவா. இருப்பினும் என்ன அசுரமாதா? ஒருவேளை சிவன் கன்னியாகுமரியை தவத்திலிருந்து எழுப்பிவிட்டால்? அதற்கு வாய்ப்பில்லை. அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை அசுரமாதா. கன்னியாகுமரி என்று தன் மீது சத்தியம் செய்திருக்கிறாள். மகாதேவர் அவள் தவத்தை கலைக்க கூடாது என்று. ஆகையால் என்று சிவசக்தியின் ஒரு அங்கம் பிரியப் போகிறது. காலம் உள்ளவரை அவள் பிரிந்துதான் இருப்பாள். அவ்வாறு நடப்பதிலிருந்து மகாதேவராலும் தடுக்க இயலாது. தாங்கள் தவ நிலையிலிருந்து மீண்டு வந்தாக வேண்டும். சக்தி சிவனிடமிருந்து பிரிவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஏனெனில் இந்த ரூபம் சக்தியோடு இணைய வேண்டியது மிக அவசியம். மகாதேவா, கண் திறந்து பாருங்கள் கன்னியாகுமரி. கண் திறந்து காணுங்கள். கண் திறந்து காணுங்கள். கண் திறந்து காணுங்கள். மகாதேவா, அமைதியாக இருங்கள். ஒருவேளை நியதியின் தீர்மானம் இதுவோ என்னவோ, இனி எங்கள் புதல்வி தனது தவத்திலிருந்து எழமாட்டாள். எழாதிருப்பதன் காரணம் என்ன?